வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் இட்லிக்கு தொட்டுக்க ஒரு காரசாரமான பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 40 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பூண்டு கார சட்னிக்கு உங்களுக்கு வந்து மிளகாய் கொஞ்சம் கூட இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது மதுரை ஸ்பெஷலு. இதுக்கு வந்து நான் ஒரு 12 காஞ்ச மிளகா எடுத்துக்க போகிறேன். 12 காஞ்ச மிளகா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். 12 காஞ்ச மிளகா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வானலியை நம்ம அடுப்பில் வச்சு முதல்ல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த 40 பல்லு பூண்டுங்க 4 ரோ ஃபுல்லாக இருக்கும்ல, அது மாதிரி அந்த பூண்டு 15 சின்ன வெங்காயத்துக்கு இந்தளவு புளி எடுத்துக்கணும். கோலி குண்டு அளவுக்கு உருட்டி வச்சா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. காரசாரமாக இருக்கணுங்கிறனால 12 காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை போட்டு வறுத்தாச்சுங்க. இப்போ அந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்பவும் வறுக்கணும்னு இல்லை. நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு கலந்து போட்டிருக்கோம்ல, இல்லை வெங்காயம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இதுக்கு வதக்கினா போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஆற வச்சு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து அரைக்கிறப்போ ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகா பொடி போட்டுக்கிட்டேன் கலர் கொடுக்க. உங்கள்கிட்ட மிளகாயாகவே இருந்தாலும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பூண்டு கார சட்னி ரெடி ஆகிருச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு ஆனால் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். வதக்கிறது எல்லாமே நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். குழிக்கரண்டியால் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்காங்க. 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து நம்ம கொட்டிடலாம். சின்ன குழிக்கரண்டியால் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நீங்கள் ஸ்பூன் கணக்கில் ஊற்றினீங்கன்னா 8 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிருக்கேங்க. ஜீரகம் உங்களுக்கு வேணும்னா தாளிச்சுக்கோங்க, இல்லைனா விருப்பம் இல்லைனா விட்டுருங்க. நான் வந்து இந்த ஜீரகமும் போட்டு தாளிச்சிருக்கேன். சூப்பரான பூண்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்எஸ் கிச்சனுக்கு சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.